Dear students, good morning. I welcome all of you to Krishant number one TRB coaching center. This is the continuation of the last lecture video. Okay, so now we have to solve this equation given that two root of are equal. Okay, so இப்போ வந்து என்னன்னா ஆல்ரெடி எப்படி சால்வ் பண்ணணுன்றதுக்கு லாஸ்ட் வீடியோஸ்லயே ஐடியாஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அண்ட் வித் திஸ் கிவன் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நமக்கு என்ன வரும்? தட் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் திஸ் ஹையஸ்ட் டிகிரி வந்து 1ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இதை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2 யூஸ் பண்ணி அப்போ என்ன வரும்? அதாவது டிவைட் ஈக்குவேஷன் 1 by 2. Okay, so this implies x cube minus 9 by 2 x square. Okay, so x square. Next 9 by 2 x square plus 12 by 2 x and then minus 4 by 2 equal to 0. இதுதான் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, அண்ட் a0 டிவைடட் பை a1 டிவைடட் பை a0 நமக்கு என்ன? மைனஸ் 9 பை 2 அண்ட் a2 டிவைடட் பை a0 வந்து 12 பை 2 a3 டிவைடட் பை a0 வந்து நமக்கு மைனஸ் 4 பை 2. ஏன்னா இங்க வந்து டிகிரி வந்து இங்க 3 இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, இது கான்ஸ்டன்ட். ஸோ அது எந்த டேர்மும் மிஸ் ஆகாம இருக்கு. ஸோ அதனால கண்டினியூஸா நம்ம சூஸ் பண்ணி. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ற ஐடியாஸ். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷன் இது வந்து கியூபிக் பாலினாமியல் ஆர் பாலினாமியல் ஈக்குவேஷன். அதனால 3 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா லெட் ஆல்பா 1, ஓகே, ஆல்பா 2 அண்ட் ஆல்பா 3, ஓகே, ஆர் 3 ரூட்ஸ், ஓகே, டு திஸ் ஈக்குவேஷன் 1. அண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ரூட்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்பா 1 இஸ் ஈக்குவல் டு ஆல்பா 2. இது வந்து கிவன் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ கிவன் கண்டிஷன். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா 1ம் ஆல்பா 2ம் ஈக்குவல்ன்றதுனால இந்த செட் ஆஃப் ரூட்ஸ் வந்து நமக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா 1, ஓகேங்களா? ஸோ ஆல்பா 1 ஆல்பா 1 ஆல்பா 3ன்னு வந்து இப்போ நமக்கு என்னன்னா இங்க ஆல்பா 1 ஆல்பா 3 இந்த ரெண்டை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாவே இந்த 3 ரூட்ஸுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஐடியா. ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல்ன்றது. அப்ப நமக்கு இங்க என்ன நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், ஓகேங்களா? ஸோ NO டாட் வச்சா அது நம்பர் ஆஃப் நாட், ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2. அப்போ 2 ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி எதுல 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்? இந்த ஆல்பா 1 ஆல்பா 3ல, ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன செய்யலாம்னா அந்த ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான் சம் ஆஃப் தி ரூட்ஸ். அது வந்து நமக்கு என்ன? -1/1, ஓகேங்களா? a1 டிவைடட் பை a0. ஓகே, ஸோ இப்போ நமக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்னும்போது இதுதான் 3 ரூட்ஸ். அப்போ அதெல்லாம் ஆட் பண்ணி ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 3 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? -1 அண்ட் a1 டிவைடட் பை a0 வந்து -9/2. ஏன்னா இதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணுன்றது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்ப என்னன்னா 2 ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 3 நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 9/2ன்னு வந்துடும். இதுதான் வந்து நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஓகேங்களா? ஏன்னா நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா ப்ராடக்ட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி 3 ரூட்ஸ். ஸோ ஆல்பா 1 ஆல்பா 2 இன்டு ஆல்பா 3. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்னும்போது -1/3 a3 டிவைடட் பை a0. இதெல்லாம் இங்க என்ன இருக்கோ அந்த டேர்ம் தான் இங்க வரும்ன்றதெல்லாம் நான் ஐடியாஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். நம்பர் 2 இது வந்து 2 ரூட் ஈக்குவல்ன்றதுனால இந்த a2வும் a1 ஈக்குவல். அதனால 2 ஆல்பா 1 ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது ஆல்பா 1 ஸ்கொயர் ஆல்பா 3 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு வரும்?
மைனஸ் ஒன் கியூப் வந்து மைனஸ் A3 இது A1 இது A2 இது A3/2 வந்து -2. ஸோ அதனால இது வந்து -2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா α1² α3 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். இதுதான் வந்து நமக்கு என்னன்னா செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஈக்குவேஷன் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் இங்க நம்பர் கொடுத்தாச்சு, அதனால நான் 2 and 3 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணணும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுல சப்ஸ்டியூட் பண்ணு. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? ஆல்பா 3 இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்னன்னா 2 இம்ப்ளைஸ். ஓகே, ஸோ 2 இம்ப்ளைஸ் ஆல்பா 3 இஸ் ஈக்குவல் டு 9/2. ஓகேங்களா? மைனஸ் 2 ஆல்பா 1. ஓகே, 2 ஆல்பா 1. ஓகே, இது ஆல்பா 3. இப்போ நாம என்னன்னா தேர்ட் ஈக்குவேஷன்ல இதை சப்ஸ்டிடியூட் பண்றோம். தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஆல்பா 1² இன்ட்டு ஆல்பா 3. ஆல்பா 3 தான் நமக்கு என்ன 9/2 மைனஸ் 2 ஆல்பா 1 கிடைக்கும் இருக்கு. ஸோ அதனால இது வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -2 ஆல்பா 1 கியூப்னு வந்துடும் பிளஸ் 9/2 ஆல்பா 1² கிடைச்சிரும். இது ரைட் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க 2. ஓகே, இப்போ திரும்ப இது -2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த 2 ரிமூவ் ஆகணும், இதுவும் பிளஸ் ஆகணும். அதனால -2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 ஆல்பா 1 கியூப் -2ஆல மல்டிப்ளை பண்ணதுனால -9 ஆல்பா 1² வந்துடும். இது -2ன்றதுனால +4 = 0 வந்துடும். ஓகேங்களா? இது வந்து இப்போ என்னன்னா ஆல்பா 1ல இருக்கிற ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? கியூபிக் ஈக்குவேஷன் யூஸ்வலா எப்படி சால்வ் பண்ணலாம்? சிந்தட்டிக் டிவிஷன். ஓகேங்களா? அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது இங்க வந்து என்னன்னா 4. ஓகே, அண்ட் ஆல்பா ஸ்கொயர் வந்து 9 இருக்கு. பட் ஆல்பா 1 டேர்ம் இல்ல, அதனால 0, அதுக்கு அடுத்து 4. ஓகேங்களா? இப்போ இதை +1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது 0வா இருக்காது. அதனால +1 0 வந்து ரூட் கிடையாது. அடுத்து -1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னாலும் இது 0 வராது. ஆனா 2க்கு பாருங்க அது 0 வருது. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 4 8s are 32. இங்க 36ன்னு வருது. இது 32 + 4 36 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2 வந்து ரூட். ஓகேங்களா? அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4. இது வந்து 0. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்னன்னா 2 வந்து ஒன் ஆஃப் தி ரூட். ஓகே, ஸோ அப்போ ஆல்பா 1 இஸ் ஈக்குவல் டு 2ன்றது ஒன் ஆஃப் தி ரூட்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப என்னன்னா ஆல்பா 1 ஒன்ஸ் தெரிஞ்சதுனாவே இன்னொன்னு நமக்கு என்ன ஆல்பா 2 ரூட் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல்ன்றதுனால இதுவும் 2 2 ரெண்டுமே வந்து 2 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ரூட் மட்டும் ஃபைண்ட் அவுட். இந்த தேர்ட் ரூட் நமக்கு தேவைன்னா ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் இங்க இருக்கு பாருங்க. ஆல்பா 3 இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். அகைன் இதுல சப்ஸ்டியூட் பண்ணு. ஓகேங்களா? இதுலயோ இல்ல இதுலயோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இல்லைன்னா 3 எடுத்துங்க. இப்போ திரும்ப 3ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆல்பா 1² இன்ட்டு ஆல்பா 3 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு. நமக்கு தேவை ஆல்பா 3 தான். ஸோ அதனால என்னன்னா 2/ஆல்பா 1². பட் ஆல்பா 1² வந்து நமக்கு என்னன்னா 2². ஸோ அதனால இது வந்து 1/2ன்னு கிடைச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஸோ தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா 1 ஆல்பா 1 ஆல்பா 3. அதனால நமக்கு 2, 2, 1/2 தான் வந்து நமக்கு ரூட்ஸ். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, இஃப் ஒன் ஆஃப் தி ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் x³ + ax + b = 0 is equal to twice the difference of the other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு வந்து என்னன்னா ஒரே நிமிஷம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இஸ் டுவைஸ் தி டிஃபரன்ஸ் ஆஃப் தி அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். நம்ம இந்த ஒன் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு 13b டிவைடட் பை 3n நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கிறதுலாம் அதே இதை யூஸ் பண்ணீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ x³ பிளஸ் பட்
ஸ்கொயர் டேர்ம் மிஸ் ஆகுறதுனால இது 0x² plus ax plus b equal to 0. ஓகே, இது மாதிரி எழுதிங்க. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்ப a1 divided by a0 நமக்கு 0. ஓகே, அடுத்தது a2 divided by a0 வந்து நமக்கு a. அடுத்து a3 divided by a0 வந்து b. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இது கியூபிக் ஈக்குவேஷன்னால நம்ம என்ன செய்யலாம், 3 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த 3 ரூட்ஸும் நம்ம α1, α2, α3ன்னு இருக்கு. இதுதான் 3 ரூட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது இந்த ரூட்ஸ்குள்ளார இருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன் ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் டுவைஸ் தி டிஃபரன்ஸ் ஆஃப் தி அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஒன் ரூட் அப்படின்றது வந்து என்னன்னா α1ன்னு எடுத்துக்கிறேன். அது வந்து எப்படி இருக்குன்னா, டுவைஸ் தி டிஃபரன்ஸ் ஆஃப் தி அதர் டூன்னும் போது இந்த α2 மைனஸ் α3ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து என்னன்னா கிவன் கண்டிஷன். ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கிற கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு இது. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அண்டு ஒரு ரூட் வந்து 13b டிவைட் பை 3aன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இங்க வந்து நமக்கு என்னன்னா α1 இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த α2 α3 தெரிஞ்சாவே போதும், நமக்கு α1 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஏன்னா அப்ப அன்னோன்ஸ் வந்து இங்க என்ன நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 2 தான். ஓகேங்களா. ஸோ அதுவும் நல்லா ஞாபகம் வச்சு. ஓகே, ஸோ இது ஒரு ரிலேஷன். ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகே, α1 இது வந்து நமக்கு என்ன -1/1 a1 டிவைடட் பை a0 கிடைச்சிடும். அப்போ இது வந்து என்ன நமக்கு ஐடியா, α1 பிளஸ் α2 பிளஸ் α3 இது வந்து -a1 டிவைடட் பை a0 வந்து நமக்கு 1 கிடைச்சிடும். ஓகே, இதுல இருந்து நீங்க α1 கண்டுபிடிங்க. அப்ப α1 நமக்கு என்னவா இருக்கும், -α2 -α3ன்னு இருக்கு. ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம ஒரு கண்டிஷன் டெரிவ் பண்ணியிருக்கோம். இதை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணும். ஓகே, அதாவது நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், இது கொடுத்திருக்கிற ரிலேஷன். ஓகே, ஆனா நம்மளுடைய எய்ம் வந்து என்ன, α1 α2 α3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுல ஒரு ரிலேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா α1 இதுக்கும் ஈக்குவலா இருக்கணும், அண்ட் நம்மளுடைய கண்டிஷன்ல இருந்து ஒரு α1 கண்டுபிடிக்கணும். அப்ப இது ரெண்டு α1மே சேம் தான். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஓகேங்களா. அப்போ இந்த கண்டிஷனை நீங்க வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரம் 1 and 2. ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்கும் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம், -α2 -α3யும் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், 2 times α2 -α3க்கு ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே α1 தான், அதனால ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க ஒரு சைடு கொண்டு வரீங்க அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகுனா, 2α2 -2α3 இது வந்து ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா +α2 +α3 0ன்னு வந்துடும். ஓகேங்களா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா, 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ 2 இது வந்து அப்போ 3α2ன்னு கிடைச்சிரும். இது வந்து மைனஸ் டைம்ஸ் இருக்கிறதுனால -α3 0ன்னு வரும். ஸோ தேர்ஃபோர் α3 நமக்கு என்னவா இருக்கு, 3α2 இது ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ α3 வந்து 3α2னா அப்ப α1 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு அதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப α1 வந்து நமக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, again this equation 2 implies α1 is equal to -α2. இப்போ α3 நமக்கு என்ன, 3α2ன்னு. therefore this is -4α2ன்னு வந்துடும். ஓகேங்களா. அப்ப α1 நமக்கு என்ன, -4α2 வந்தது. ஓகே, அப்ப இப்ப பாருங்க, α1 இருக்கு, α2ன்றது செகண்ட் ஒரு ரிலேஷன், α3 நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் α2லயே கொண்டு வரணும். அப்போ இந்த 3 ரூட்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 ரூட்ஸ் ப்ராப்ளத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா α1 நமக்கு என்ன, α1 α2 α3 3 ரூட்ஸ். இப்போ α1ன்றதா நம்ம என்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறத பேஸ் பண்ணி டெரிவ் பண்ணிருக்கிறது என்னன்னா 4α2. இது வந்து α2லயே வச்சுங்க. ஆனா α3 நம்ம என்ன 3α2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி.
இதுதான். இப்போ ஒன்ஸ் நமக்கு ஆல்பா 2 தெரிஞ்சதுன்னா போதும். ஆல்பா 2 தெரிஞ்சதுன்னா போதும். நாம எல்லா 3 ரூட்ஸுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, ஆனா நமக்கு ரிலேஷன்ஸ் இதுதான் 3 ரூட்ஸ். பட் ரிலேஷன்ஸ் என்ன? ப்ரூவ் ஒன் ஆஃப் தி ரூட் இஸ் 13b டிவைடட் பை 3 ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சம் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போங்க. Sum of the roots என்னும்போது என்ன? alpha 1 plus alpha 2 plus alpha 3 is equal to 0. Okay, அப்ப இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. alpha 1 minus 4 alpha 2 இதுக்கு அப்புறம் alpha 2 alpha 3 வந்து 3 alpha 2 this is equal to 0 என்னும்போது நமக்கு இது சரி இது வந்து இந்த ரிலேஷன் நமக்கு தேவையில்லை. ஏன் இது தேவையில்லைன்னா இது யூஸ் பண்ணி தான் நம்ம இது டெரிவ் பண்ணியிருக்கிறதுனால இது அப்படியே வரும். பட் அடுத்து ஏ இன்வால்வ் ஆகியிருக்கா இதுல, அதனால ஏ இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா ஏ இன்வால்வ் ஆகுற மாதிரியான கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஏ இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கிற கண்டிஷன் என்ன? சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் ஆல் பாசிபிள் 2 ரூட்ஸ். ஓகேங்களா? அப்போ 2 ரூட்ஸ் நமக்கு செகண்ட் கண்டிஷனை யூஸ் பண்றேன். ஏன்னா அதை யூஸ் பண்ணாதான் இந்த இது கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஆல்பா 1 ஆல்பா 2 பிளஸ் alpha 2 alpha 3 plus alpha 3 alpha 1 is equal to minus 1 power 2 a2 divided by a naught. இப்போ alpha 1 நமக்கு என்ன? alpha 1 நமக்கு minus 4 alpha 2 alpha 2 வந்து alpha 2 தான் plus alpha 2 alpha 2 தான் 3 வந்து நமக்கு என்ன? 3 alpha 2 plus alpha 3 என்ன? 3 alpha 2 alpha 1 வந்து நமக்கு என்ன? minus 4 alpha 2 equal to இது ஸ்கொயர் a2. ஸோ a2 வந்து நமக்கு என்ன? a divided by a நாட் வந்து 1. ஸோ a தான் இருக்கு. இப்போ பாருங்க a இன்வால்வ் ஆகுதா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா minus 4 alpha 2 ஸ்கொயர்னு வந்துடும். இது வந்து பிளஸ் 3 alpha 2 ஸ்கொயர்னு வந்துடும். இது 3 12. ஸோ 12 alpha 2 ஸ்கொயர் is equal to ஏன்னு வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 16 இது போச்சுன்னா 13 ஆல்பா பட் minus 13 ஆல்பா 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி இந்த ரிலேஷனை நம்மளால மேல கொடுத்துருக்க ரிலேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு முடியும். அப்போ இன்னொரு ஐடியா யூஸ் பண்ண இன்னொரு ஐடியா என்னன்னா தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ். அந்த ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அதனால alpha 1 into alpha 2 into alpha 3 is equal to minus 1 power 3 divided a3 divided by a naught. ஓகே. ஸோ இந்த கேஸ்ல ஆல்பா 1 நமக்கு என்ன? 4 டைம்ஸ் ஆல்பா 2 தான் 3 டைம்ஸ் ஆல்பா 2 இஸ் ஈக்குவல் டு இது மைனஸ் வரும். அடுத்து இங்க என்னப்பா இருக்கு? a3 போது b. ஓகேங்களா? அப்போ b by 1 கிடைக்கும். ஓகே. பட் மைனஸ் டைம்ஸ் இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 3 சார் 12 ஆல்பா 2 கியூப் வரும் ஈக்குவல் டு பின்னு இருக்குது. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னன்னா அடுத்த கண்டிஷன். ஓகே. ஓகே. இப்போ பாருங்க இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆல்பா 2 வேல்யூஸ் கிடைச்சிடும். அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ இது நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு ரிலேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இது ஒரு ரிலேஷன். ஒன்ஸ் ஆல்பா 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா ரூட்ஸும் தெரியும். அதுக்காக தான் நான் என்ன செய்யறேன்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா 3ன்னு எடுத்துங்க, இதை 4ன்னு எடுத்துங்க, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஓகே. ஸோ 4 divide 3. Okay, so this implies 4 இது டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? minus 13 சரி minus 12 ஃபர்ஸ்ட் ஏன்னா 4 தான் வைக்கிறது. minus 12 divided by 13 இது கியூப் இது கேன்சல் பண்ணீங்கன்னா ஒன்லி ஆல்பா 2 கிடைக்கும். அடுத்து இங்க வந்து b by கிடைச்சு. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து 12. ஓகே. இப்போ நமக்கு ஆல்பா 2 மட்டும் கண்டுபிடிக்கும். ஆல்பா 2 வந்து என்ன ஆகும்? minus 13 b divided by 12 a. ஓகேங்களா? இதுதான் ஆல்பா 2. ஓகே.
பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் தி ரூட்ஸ் தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், -13/3 சொல்லணும். ஸோ ஆல்பா 2 வந்து நமக்கு ஒரு ரூட் ஆக்சுவலா. ஆனா இதை வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கான்னா அந்த ப்ரூஃப் ஈக்குவலா இருக்கான்னு கிடையாது. அப்ப திரும்ப இதை நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபர்ஸ்ட் ரூட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூட் வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவல், -4 ஆல்பா 2க்கு ஈக்குவல். இதான் ஆல்பா 1. ஸோ அதனால இதை ஒரு -4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது -4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப நமக்கு என்னன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், இது ஆயிடும். அப்ப 13b/3n கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூட். ஓகேங்களா. இப்போ ஆல்பா 1 வந்து -4 ஆல்பா 2க்கு ஈக்குவல். அப்போ ஒன் ஆஃப் தி ரூட் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கா, இது. சம்டைம்ஸ் இதை கூட கொடுத்துருப்பாங்க, ப்ரூவ் தட் ஒன் ஆஃப் தி ரூட் இஸ் -13b/12 ஏன்னா இதோட ஸ்டாப். ஏன்னா ஒன் ஆஃப் தி ரூட் ஆல்பா 2 தான். ஓகேங்களா. இல்லைன்னா 3 டைம்ஸ் போது 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -13b/4a வருது இல்ல, அது வந்து தேர்ட் ரூட். ஓகே. அப்போ இந்த 3 பாசிபிலிட்டிஸ்ல எதுனாலும் சொல்லலாம். ஓகே. அப்போ ஒன் ஆஃப் தி ரூட் வந்து 13b/3 இதோட. ஓகே. ஸோ இதுதான் வந்து செகண்ட். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, determine or show that one root of x cube minus rx square plus rx minus 4 equal to 0 shall be the reciprocal of the another and hence find all roots. ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து எப்படி சொல்யூஷன், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு அந்த ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரூட்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஆன்சர் நமக்கு கிடைச்சு. ஓகேங்களா. ஓகே. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டிட்டர்மைன் ஆர், ஃபர்ஸ்ட் ஆரை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ரூட்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம், இந்த ஈக்குவேஷன் ரூட்ஸை கால்குலேட். ஓகே. அண்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன் ரூட் வந்து நமக்கு என்னன்னா ரெசிபிரோக்கல் ஆஃப் அனதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இது ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ எக்ஸ் கியூப், ஓகே, பிளஸ் சாரி மைனஸ், ஓகே. ஸோ மைனஸ் rx square plus rx minus 4 equal to 0. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற கண்டிஷன் இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ நமக்கு 3 ரூட்ஸ் இருக்கும். ஸோ ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா 3, 3 ரூட்ஸ். ஓகே. இது வந்து நாமளா எடுத்திருக்கிறது 3 ரூட்ஸ் கண்டிஷன். அண்ட் கிவன் கண்டிஷன் பாருங்க, ஒன் ரூட் வந்து ரெசிபிரோக்கல் ஆஃப் அனதர் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்பா 1 ஆல்பா 1 ரெசிபிரோக்கலா ஆல்பா 2 இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த ரூட் ரெசிபிரோக்கல் ஆஃப் திஸ் ரூட்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஆல்பா 3. ஓகே. அப்போ என்னன்னா ஆல்பா 1 அண்ட் ஆல்பா 3 தெரிஞ்சாவே இந்த 3 ரூட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இதுதான், இது வந்து என்னன்னா கிவன் கண்டிஷன். ஓகேங்களா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்றதுக்கு பதிலாக தேர்ட் ரிலேஷன் யூஸ் பண்றேன். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ் போது இது ஈஸியாக கேன்சல் ஆயிட்டு நம்ம இந்த ஆல்பா 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்காக. ஓகே. ஸோ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ், ஆல்பா 1, இன்னொரு ரூட் வந்து 1/ஆல்பா 2, சரி ஆல்பா 1 இன்டு ஆல்பா 3. ஓகே. இது வந்து என்ன -1/3 இன்டு a3 டிவைடட் பை a0. ஓகேங்களா. இப்போ இது கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆல்பா 3 டைரக்டா கிடைச்சிடும். இது மைனஸ் வரும். a3 என்ன, இது a1, இது a2, a3 நமக்கு என்ன -4/1. ஸோ அதனால +4 வந்து. ஓகேங்களா. அப்போ ஆல்பா 3 இஸ் ஈக்குவல் டு 4. பாருங்க, ஒரு ரூட் சிம்பிளா நமக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா. இது வந்து ஒன் ஆஃப் தி ரூட். ஸோ ரிமைனிங் என்ன செய்யணும், 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருக்கணும், 6 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ 6 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0. ஏன்னா இது ஒன் ஆஃப் தி ரூட்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆல்பா 3 ஒன் ஆஃப் தி ரூட். அதனால இதை சப்ஸ்டியூட் பண்ண இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த ஐடியாவும் யூஸ் பண்ணலாம். ஆர் இந்த ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் தி ரூட்ஸ் நமக்கு இருக்கா, ஸோ அதுல இந்த -r யூஸ் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஓகேங்களா. அப்படியும் பண்ணலாம். ஆனா இங்க வந்து சிம்பிளான ஐடியா வந்து என்னன்னா, இதை கொண்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒன் ஆஃப் தி ரூட்னு தெரிஞ்சிச்சு. ஆல்பா 3யும் வந்து நமக்கு ஒன் ஆஃப் தி ரூட். அப்போ இது கண்டிப்பா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ 4 இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா, ஓகே. ஸோ டு ஃபைண்ட் ஆர், ஓகே, சப்ஸ்டிடியூட் ஆல்பா 3, 4 in equation 1.
ஏன்னா இது வந்து ரூட்னு சொல்லிட்டாங்க. ரூட்னா என்ன, நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லெக்சர்ல. ரூட்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 0 வரும். அப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 4³ minus r 4 square plus r 4 minus 4 equal to 0 வரணும். அப்போ 4³ பண்ணும்போது நமக்கு என்ன 64. ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 64 சரி 64 minus 16r plus 4r minus 4 equal to 0. ஓகே, அப்போ 64ல இருந்து 4 போயிடுச்சுன்னா 60. ஓகே, அண்ட் இதுவும் நம்ம இது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா minus 12r 12r is equal to 16 கிடைச்சது. ஓகே, அப்போ r நமக்கு என்னவா இருக்கும், r is equal to 60 divided by minus 12, so 5 minus r is equal to minus 5. ஓகே, இதுதான் வந்து நமக்கு என்னன்னா ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ஈக்குவேஷன் 1 எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x³ இந்த -5 எங்க ஆருக்கு சப்ஸ்டிட் பண்ணீங்க -5 ஸ்கொயர், அதுக்கப்புறம் +5x -4 0. சரி, இது -5 ஏன்னா r வந்து -5. ஸோ இது மாதிரி கிடைச்சது. ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு என்னன்னா இப்போ given equation. அண்ட் இதனுடைய ஒன் ஆஃப் தி ரூட்டும் நமக்கு தெரியும், ஏன்னா α3 = 4. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா இது கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஏன்னா ஒன் ஆஃப் தி ரூட் 4 இந்த சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணுங்க. சிந்தட்டிக் டிவிஷன் 1 5 -5 -4 இருக்கா. இப்போ வந்து நமக்கு 4 வந்து ஒன் ஆஃப் தி ரூட்ன்றது தெரியும். அப்போ 0 இதை நீங்க செக் பண்ணவே தேவையில்லை, டேரக்டா போட்டுக்கலாம். ஏன்னா ஒன் ஆஃப் தி ரூட்ன்றது இந்த கண்டிஷன். ஸோ இது 4 அப்போ 9, ஸோ 36 ஆட் பண்ணீங்கன்னா 31. ஸோ திரும்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 minute. இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த இடம் கால்குலேஷன் செக் பண்ணுங்க. இது வந்து α3 வந்து 4 வந்து கரெக்டா மைனஸ் α3 வந்து a1 a2 a3, ஸோ -4. ஈக்குவேஷன்ஸ் செக் பண்ணுங்க ஒரு டைம், அது -4 தான். ஓகே, அப்போ இது +4. அப்போ இதுங்க ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இதுக்கு α1 α3 வந்து 4, α3 வந்து ஒன் ஆஃப் தி ரூட்ன்றதுனால இது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 64. இது வந்து 4 16, இது வந்து 4r -4 = 0. இது ரெண்டுத்துக்கு நமக்கு 60, இது ரெண்டுத்துக்கும் 4 16, இது வந்து 16 12 தான். அப்போ r = -5 தான். ஸோ +16 மைனஸ் வரும். ஓகே, ஸோ மைனஸ் அப்படின்னா +5. அப்போ +5 என்னும்போது இது -5, இதுதான் +5x -4. ஓகே, பண்ணிட்டேன். ஸோ இது ப்ளஸ். ஓகே, இப்போ பாருங்க இதை ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணும்போது -1 வரும். ஓகே, ஸோ -4 வரும். அப்போ திரும்ப நமக்கு +1 வரும். சரிங்களா, +1 திரும்பவும் 4 போச்சு. சரிங்களா, ஆயிட்டு. அப்போ நமக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் என்னன்னா x² - x + 1 = 0. இப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா, இப்போ இதனுடைய ரூட்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இது இல்ல, இதுல எனக்கு இது மாதிரி சால்வ் பண்றது கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா திரும்ப நீங்க என்ன செய்யலாம், இதே கேஸ்க்கே போயிடலாம். இந்த கேஸ் வந்து நமக்கு என்ன இருக்கு, ப்ராடக்ட் போட்டீங்களா, அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் எடுத்துங்க. சம் ஆஃப் தி ரூட்ஸ் எடுத்தீங்கன்னாலும் அப்போ α2 நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதுல நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இந்த ஐடியா உங்களுக்கு கிளிக் ஆகலைன்னா இதுல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம் தான் சொல்ல வரேன். ஓகேங்களா, பட் இது வந்து -b +1 ± √b² - 4 ac எல்லாமே 1 divided by 2a வந்து 1. ஸோ 1 ± இது -3 I √3 divided by 2 கிடைக்கும். இதுல பாருங்க 1 + I √3/2 ஒரு ரூட், 1 - I √3/2 வந்து அனதர் ரூட். 2 ரூட்ஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி α3 வந்து 4. ஓகேங்களா,
இதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிப்ரோக்கல் மைனஸ்ல வரும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 பிளஸ் ஐ ரூட் 3/2 வந்து ஒரு ரூட்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா அது 1 மைனஸ் ஐ ரூட் 3/2 தான் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஆல்பா 1 சப்போஸ் 1 பிளஸ் ஐ ரூட் 3/2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனதர் ரூட் நமக்கு என்ன 1 பை ஆல்பா 1 தானே. இப்போ 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஐ ரூட் 3 டிவைடட் பை 2 வந்து இங்க மல்டிபிளிகேஷன்ல போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்யறேன்னா இதனுடைய கான்ஜுகேட்டெல்லாம் மேலிங்கிலையும் மல்டிபிள் பண்ணலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய டினாமினேட்டர்ல ஐ இருக்கக்கூடாது. அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் ஐ ரூட் 3 வந்துடும். இது வந்து a பிளஸ் பி அண்ட் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல வந்துடும். அப்போ 1 மைனஸ் ரூட் 3 ஐ பிளஸ்ன்னு ஆயிடும் 3ன்னு வந்துடும். இது வந்து 4 ஆயிடும். இது கேன்சல் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் ஐ ரூட் 3/2ன்னு கிடைக்குதுங்களா? பாருங்க இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் இது. அதனாலதான் இங்க 2 ரூட்ஸும் வந்து நமக்கு கிடைச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு என்னன்னா நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம். Fourth problem பாருங்க solve this equation x cube minus 5x square minus 2x plus 24 equal to 0 given that product of two roots being 1/2. ஆல்ரெடி நமக்கு டூ ரூட்ஸ் நுடைய ப்ராடக்டை கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஓகே ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 24 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அடுத்தது இது கியூபிக் ஈக்குவேஷனால ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 வந்து ரூட்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் கொடுத்த கண்டிஷன் பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ். அப்புறம் ஆல்பா 1 இன்ட்டு ஆல்பா 2 இதுதான் ப்ராடக்ட். இது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 1/2ன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கிவன் கண்டிஷன். ஓகே நம்மளுடைய எய்ம் வந்து என்ன 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே சரி இப்போ இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால நீங்க தேர்ட் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிடுங்க. ப்ராடக்ட் ஆஃப் தி 3 ரூட்ஸ் ஆல்பா 1 ஆல்பா 2 alpha 3 is equal to minus 1 power 3 a3 divided by a0. ஓகேங்களா? இப்போ இதனுடைய ப்ராடக்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ 1/2 ஆல்பா 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a3ன்றது இது a1 a2 a3 வந்து 24. ஸோ அப்போ வந்து பிளஸ் 24 இந்த மாதிரி கிடைச்சு. அப்போ ஆல்பா 3 நமக்கு என்னவா இருக்கு? இதுல ஒரு மைனஸ் a1 a2 a3. ஸோ நெகட்டிவ் ஓகே ஸோ நெகட்டிவ் தான். இது பிளஸ் 24 மைனஸ் 24ன்றது ஒரு டைம் செக் பண்ணி ஓகே ஸோ அது வந்து பிளஸ் 24 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ திஸ் இஸ் பிளஸ் 24. ஓகே அப்போ ஆல்பா 3 நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதை இந்த சைடு கொண்டு வந்து 2 இந்த சைடு கொண்டு வந்தா மல்டிபிளிகேஷன்ல வந்துடும். மல்டிபிளிகேஷன்ல வரும்போது மைனஸ் 48. ஓகே இதுதான் வந்து நமக்கு என்னன்னா ஒரு ரூட். ஓகேங்களா? ரிமைனிங் டூ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனுடைய ப்ராடக்ட் வந்து ஆனால் 1/2. ஓகே அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸை கூட யூஸ் பண்ணிங்க. சம் ஆஃப் தி ரூட்ஸ் நமக்கு என்ன வரும்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் 1 a1 டிவைடட் பை a0. ஓகேங்களா? இப்போ ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 2 பிளஸ் ஆல்பா 3 this is equal to minus a1 divided by a0 minus 5. So அதனால plus 5 வந்துடும். ஓகே அண்ட் ஆல்பா 3யும் நமக்கு தெரியும் 48. அப்போ அதையும் ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 2 நமக்கு என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 48 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 2 நமக்கு என்னன்னா பிளஸ் 48. அப்போ 53ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது இப்போ பாருங்க அன்னோன்ஸ் வந்து 2 இப்போ நமக்கு ஏன்னா தேர்ட் அன்னோன் கண்டுபிடிச்சு. இப்போ ஆல்பா 1 ஆல்பா 2 இப்போ 2 அன்னோன் இருக்கு. ஆனா 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கா? இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன். அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க. ஓகே இது வந்து கிவன் ஈக்குவேஷன். ஓகே இப்போ இது வந்து ஆல்பா 1 ஆல்பா 2ல அனதர் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணணும்னா என்ன ஆல்பா 2 கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்பா 2 கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஆல்பா 2 இஸ் ஈக்குவல் டு 53 மைனஸ் ஆல்பா 1ன்னு வரும். அது இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆல்பா 1 இன்டூ 53 மைனஸ் ஆல்பா 1 இஸ் ஈக்குவல் டு 1/2.
அப்போ நமக்கு இதுல இருந்து ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆல்பா 1 ஸ்கொயர் பிளஸ் 53 ஆல்பா 1 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 2 ஆல்பா 1 ஸ்கொயர் வரும். மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணும் அதனால மைனஸ் 106 ஆல்பா 1 வரும். மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 1 திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ மைனஸ் பி இன்னுக்குள்ள 106 பிளஸ் சாரி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 106 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ வந்து 2 அண்ட் சி வந்து 1. ஓகே, அப்போ 8 வந்துடும் டிவைடட் பை 2 ஏ வந்து 2. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இதை சால்வ் பண்றதுக்கு நமக்கு 106 ஸ்கொயர் அது இது இதெல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா 3,4 அது மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரணும் அப்படின்றத பார்க்கணும். ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ். ஸோ one minute. Actually, I made a mistake here in the statement itself. Product of two roots on the 12. We changed this question. Okay, so this is 12. So 12 means this will be equal to 12. Okay, so this is 12. Okay, then alpha 3 is minus 2. Okay, sorry. This is 12 actually. Product of two roots. 12. So minus 2. Okay, so if it is minus 2, then this will be equal to so this is alpha 3 minus 2 right side venchana plus 2, so 7. Okay, this is minus 2, so plus 7. Okay, alpha 1 plus alpha 2 is equal to 7. Sorry, so this is 7. Okay, so 7 யூஸ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இது லென்த்தியா அந்த மாதிரி வரக்குள்ளதான் எனக்கு டவுட் வந்துச்சு. ஸோ அதனாலதான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தாதான் இந்த மாதிரி லென்த்தியா இருக்கும்ன்ற மாதிரி நான் கெஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இது 7. அப்ப நமக்கு என்னன்னா இது வந்து ஆல்பா 1 ஸ்கொயர் பிளஸ் 7 ஆல்பா 1 அண்ட் ரைட் சைடு வந்து நமக்கு 1/2ன்றது எப்படி வந்துச்சுன்றதையும் செக் பண்ணிங்க ஒரு டைம். அது 12 தானே கொடுத்துருக்காங்க, அதனால இது 12ன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்து இது வந்து 12. ஓகே, என்ன ப்ராடக்ட் இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம யூஸ் பண்றோம், அதனால 12. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆல்பா 1 ஸ்கொயர் மைனஸ் 7 ஆல்பா 1 இது minus 12, ஸோ அதனால பிளஸ் 12 0ன்னு வந்து. ஓகேங்களா? இப்போ ஆல்பா 1 பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க சிம்பிளா இருக்கு. ஸோ ஆல்பா 1 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 7 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 49 minus 4ac இன்னுக்குள்ள 48 divided by 2. Okay, so 7 plus or minus 1 divided by 2. So இப்போ பார்த்தீங்கன்னா 8/2 and 6/2. இப்போ பார்த்தீங்கன்னா 4,3. இப்போ பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ ரூட்ஸ் வந்து நமக்கு என்ன, சரி இது வந்து ஆல்பா 1 தான். ஆல்பா 1 சப்போஸ் ஆல்பா 1 வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஆல்பா 1 ஆல்பா 2 is equal to 12. இப்போ ஆல்பா 1 4ன்னு இருந்ததுன்னா ஆல்பா 1 4னா ஆல்பா 2 நமக்கு என்ன வரும் 3ன்னு வரும். அதே ஆல்பா 1 3ன்னா ஆல்பா 2 வந்து 4ன்னு. இன் எனி கேஸ் ஆல்பா 1 வந்து 4னா ஆல்பா 2 வந்து 3ன்னு ஆயிடும். ஆல்பா 1 ஈக்குவல் டு 3னா ஆல்பா 2 வந்து 4ன்னு ஆயிடும். இன் போத் இந்த செட்டை நீங்க கன்சிடர் பண்ணாலும் சரி, இந்த செட்டை கன்சிடர் பண்ணாலும் சரி, ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் வந்து நமக்கு என்ன 12 வந்துடும். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, அப்ப எப்படினாலும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், அதாவது கொஸ்டினே நான் தப்பா எழுதுனதுனால இந்த கரெக்ஷன் வந்துடுச்சு. ஓகே, ஸோ எனிவே தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம். ஓகே, ஸோ 5th ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சால்வ் தி ஈக்குவேஷன் 2x³ - x² -22x - 24 = 0 to
ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் பீயிங் இன்டு ரேஷியோ. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு, ஏன்னா ரேஷியோல கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதனுடைய சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 22/2 எக்ஸ் மைனஸ் 24/2 ஈக்குவல் டு 0. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து இதுவும் கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? இதான் 3 ரூட்ஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 2 ரூட்ஸ்னுடைய ரேஷியோ 3:4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து 3 இன்டு சம் டீன்னு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஆல்பா 2 வந்து நம்ம 4 இன்டு சம் டீன்னு எடுத்துக்கோம். இப்போ ரேஷியோனா என்ன மீனிங்? இதை காமனா கேன்சல் பண்ணீங்கன்னா அந்த 3:, இப்போ பாருங்க ஆல்பா 1 ஆல்பா 2 பாத்தீங்கன்னா இந்த 3:4 வரும். ஆல்பா 1 நமக்கு என்ன 3 இன்டு டி, ஆல்பா 2 வந்து நமக்கு என்ன 4 இன்டு டி. டி கேன்சல் பண்ணீங்கன்னா 3:4 வருதா? அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஸோ அதனால நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இந்த ஈஸ்ட் சம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நமக்கு என்னன்னா இதை கொண்டு வந்து இந்த ரிலேஷன் இந்த செட்டில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது 3t, அதுக்கப்புறம் 4t, அதுக்கு அடுத்தது ஆல்பா 3. இதை கண்டுபிடிச்சாவே இதுதான் 3 ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். பட் அப்ப அன்னோன்ஸ்னு பார்க்கக்குள்ள நமக்கு என்ன டீயும் அண்ட் ஆல்பா 3 இது ரெண்டும் தான் நமக்கு அன்னோன்ஸ். அப்ப 2 அன்னோன்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 2 அன்னோன்ஸ்னா நம்ம என்ன செய்யணும்? 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்ப அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ஐடியா சம் ஆஃப் தி ரூட்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இருக்கு. ஸோ எதுனா அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யறேன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப சம் ஆஃப் தி ரூட்ஸ் நமக்கு என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் 1 minute, சாரி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சம் ஆஃப் தி ரூட்ஸ் சம் ஆல்பா 1 is equal to -1 பவர் 1 ஆல்பா 1 சாரி a1 டிவைடட் பை a0. ஓகே, இப்போ ஆல்பா 1 3 ரூட்ஸ் ஆட் பண்ணணும். அதுதானே மீனிங் ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3. அப்போ என்னன்னா 3t பிளஸ் 4t பிளஸ் ஆல்பா 3. இதனுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு a1 டிவைடட் பை a0. ஆல்ரெடி மைனஸ் இருக்குதுங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் 1/2ன்னு வந்தது. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்போ 7t பிளஸ் ஆல்பா 3 இருக்குல்ல, இதுதான் வந்து 1/2. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகே, அடுத்தது இன்னொரு, ஏன்னா ரெண்டு அன்னோன்னா ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸை யூஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் போது நமக்கு என்ன வரும்னா செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் 3t 4t ஆல்பா 3 இஸ் ஈக்குவல் டு -1 பவர் 3 அண்ட் a3 டிவைடட் பை a0 வரும். ஓகேங்களா? இப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது 12t² ஆல்பா 3 ஈக்குவல் டு இது மைனஸ் தான், பட் a3 நமக்கு என்ன -12. ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் 12 வந்து இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, சப்போஸ் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க செகண்ட் ரிலேஷன் கூட போய்க்கலாம். ஓகே, தட் இஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ எனிவே ஃபர்ஸ்ட் இப்போ ஆல்பா 3 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆல்பா 3 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 1/2 மைனஸ் 17 வந்துடும். அது கொண்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ 12t², இது வந்து 1ன்னு எடுத்துங்க, இதை 2ன்னு எடுத்துங்க, இது வந்து 1 இம்ப்ளைஸ். ஓகே, இது வந்து 2 இம்ப்ளைஸ். அதை 2ல சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 12t² ஆல்பா 3 நமக்கு என்ன 1/2 மைனஸ் 7t. ஓகே, ஈக்குவல் டு 12. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6t² வரும். ஓகேங்களா? அது -7 7 84. ஸோ 84 13 வந்துடும். டி கியூப்னு இது என்ன டி கியூப், அது -12 ஈக்குவல் டு 0. இது அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி இதை எழுது.
ஃபர்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் டேர்ம் எழுதிடுங்க. ஹையஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு என்ன மைனஸ் 84 t cube பிளஸ் 6 t ஸ்கொயர் மைனஸ் 12 equal to 0. ஓகே, இது சால்வ் பண்ணும். ஓகே, இது குவாட்ரேட், இது வந்து என்னன்னா கியூபிக் ஈக்குவேஷன். இவன் ஈக்குவேஷன் கியூபிக் தான், இதுவுமே வந்து கியூபிக்ல இருக்கு. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒன் ஆஃப் தி ரூட் இந்த ட்ரையல் அண்ட் எரர்ல கூட போய் பாருங்க. ட்ரையல் அண்ட் எரர்ல போகும்போது நமக்கு 4 ரூட்ஸ் தான் கிடைக்கும். 4 பாத்தீங்கன்னா 62. ஓகே, ஓகே, இது வந்து டிஃபிகல்ட். இப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன் டிஃபிகல்ட்டா இருக்கு. நம்ம கியூபிக் இவன் ஈக்குவேஷனும் கியூபிக், இதுவுமே கியூபிக் இருக்குள்ள, ஏன் நம்ம கியூபிக்கு போனோம்? திரும்ப வந்து அதுக்கு ஈக்குவலண்டான ப்ராசஸ் உள்ள ஈக்குவேஷன்ஸ் தான் கிடைக்குது. அதனால இந்த தேர்ட் கண்டிஷனுக்கு போகாதீங்க. ஓகே, இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஐடியா. ஏன் நான் ட்ரை பண்ணும்போது சொல்றேன்னா, அப்பதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்களும் வந்து அப்ப வேற ஏதாவது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? அப்ப இதை விட்டுருங்க. இது ஏன் விடுறோம் அப்படின்னா, திரும்ப கியூபிக் ஈக்குவேஷனே ஃபார்ம் ஆகும். அது வந்து அந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனே அதுக்கு சால்வ் பண்ணிடலாம் அதுக்காக. ஓகே, அப்ப நான் வந்து என்னன்னா செகண்ட் கண்டிஷன் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ், சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் பாக்குறேன். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா 1 ஆல்பா 2 பிளஸ் ஆல்பா 2 ஆல்பா 3 பிளஸ் ஆல்பா 3 ஆல்பா 1 is equal to minus 1 power 2 ஆல்பா 2 divided by a0. சரி, a2 divided by a0. இதான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன, ஆல்பா 1 ஆல்பா 2 நமக்கு 3t 4t தானே, அப்போ 12t ஸ்கொயர் வரும். இது வந்து நமக்கு என்ன ஆகும், ஆல்பா 3 வந்து அன்னோன், பட் 12 அப்போ 4 ஆல்பா 3 t1. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து 3t ஆல்பா 3 வந்துடும். ஓகேங்களா? இது வந்து பிளஸ் ஆயிடும். a2 நமக்கு என்ன, இது a1 இது a2 வந்து மைனஸ் 11. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப பாருங்க, இதுல இருந்து நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் பார்ப்போம், கியூபிக் பார்ப்போம். ஓகே, இப்போ 12t ஸ்கொயர். ஓகே, இப்போ 4t 3t, அப்போ 7t ஆல்பா 3ன்னு வருதுங்களா? 7t ஆல்பா 3. ஓகேங்களா? பிளஸ் 11 0, ஏன்னா அதுவும் ஒரு சைடு. இப்போ இங்க பாருங்க, ஆல்பா 3 நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா, இதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி. ஓகே, அப்போ என்னன்னா 12t ஸ்கொயர் பிளஸ் 7t. இந்த ஆல்பா 3 நமக்கு என்ன, 1/2 மைனஸ் 17 பிளஸ் 11 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணு. இப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம், இந்த ஸ்டெப் 12t ஸ்கொயர் இருக்கு. ஓகே, ஸோ 12t ஸ்கொயர், அடுத்தது 7/2t. ஓகே, பிளஸ் 7/2t வந்துடும். அதுக்கடுத்து மைனஸ், அடுத்தது 7 into 7, அப்போ மைனஸ் 49t ஸ்கொயர் கிடைக்கும். 49t ஸ்கொயர். ஓகே, அதுக்கு அடுத்தது பிளஸ் 11 பிளஸ் 11 0ன்னு இருக்கு. ஓகே, இப்போ இதையும் திரும்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 49ல 12 போச்சுன்னா 37, மைனஸ் 37t ஸ்கொயர். ஹையஸ்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் டி இருக்கிற டேர்ம்ஸ் பிளஸ் 7/2t வரும். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். இதையும் 2ஆல மைனஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணு. அப்போ என்ன வரும், மைனஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 74t ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? இது மைனஸ் 2னால மைனஸ் 17, இது மைனஸ் 2ன்றதுனால 52 ஓகேவா? இப்போ இதுக்கு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அது யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு டீனுடைய வேல்யூ, ஓகே, அது வந்து என்னன்னா மைனஸ் 1/2 வரும். அண்ட் 22/37 வரும். ஓகேவா? இது வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. இது ஜஸ்ட் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா இது குவாட்ரட்டிக். பட் இங்க கியூபிக்கை விட இந்த குவாட்ரட்டிக் பாருங்க சிம்பிளா இருக்கு. ஓகேங்களா? இதுதான். இப்போ இதுல
t is equal to 1/2 -1/2 யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ரூட் நமக்கு என்னவா இருக்கும் -3/2 இருக்கும். ஏன்னா இங்க இருக்குல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ரூட். ஓகேங்களா? அடுத்தது 4/2 போது நமக்கு என்ன -4 கிடைச்சிருக்கும். ஆல்பா 3 எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம்? ஆல்பா 3க்கும் ஆல்பா இந்த ஃபர்ஸ்ட் 3 ரூட்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஸ் நமக்கு இங்கே இருக்கு பாரு. இது டீனுடைய வேல்யூஸ் தான் நமக்கு -1/2 தெரியல. அதை சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ ஆல்பா 3 நமக்கு என்ன வரும்னா 1/2 -7t. பட் t வந்து -1/2 நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ -3/2 அடுத்து -4 அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா +7 ஸோ 8 4 வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு 3 ரூட்ஸ். அடுத்து 22/37 அதையும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணலாம். ஆனா அது வந்து நமக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்றதையும் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு இதுவும் நம்ம சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ 22/37 அதை நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி 3 ரூட்ஸ்ல போடும்போது இங்க பாத்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலதான். பட் இதை வெரிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்க பாருங்களேன் இதுதான் வந்து நமக்கு தேர்ட் கண்டிஷன். இப்போ டி வந்து நமக்கு 1/2ன்னு நமக்கு தெரியும். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 1/4 இது 3ன்னு வந்துடுது. அண்ட் ஆல்பா 3 நம்ம என்ன எடுத்திருக்கோம் 4. அப்போ 3 × 4 12 வருதா? அப்போ இந்த தேர்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் இந்த 22/37 யூஸ் பண்ணீங்கன்னா இந்த தேர்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, அப்போ இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம். இது மாதிரி தான் நீங்க எலிமினேட் பண்ணலாம். யூஸ் பண்ணாத ஒரு ரிலேஷன் இருக்குல்ல அதுல சப்ஸ்டியூட் பண்ணா அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு தேவையான ரூட்ஸ் வந்து இந்த இதுதான். ஓகே, ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த என்னன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ப்ராப்பரா இந்த ப்ராப்ளம்லாம் திரும்ப நீங்களும் ஓனா ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அந்த ஈக்குவேஷன்ஸை ஈஸியா சால்வ் பண்றதுக்கான அந்த ப்ராக்டிஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.